ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம Redmi Note 13 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி Redmi Note 13 Pro Plus பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லீக்ஸ்லாம் வந்துச்சு, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பட் இந்த Redmi Note 13 Pro இதோட இந்தியன் லான்ச் இப்போ Geekbench ஒரு வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்துருக்கக்கூடிய நிறைய அப்டேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது போக இதோட சைனீஸ் லான்ச் பார்த்தீங்கன்னா September 21 இருக்க போகுது. ஸோ அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Redmi Note 13 Pro அடுத்து சைனா மார்க்கெட்டில் September 21 லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரோ ப்ளஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி Geekbench ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியன்ட் இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அதனால் நிறைய அப்டேட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுல, ஸோ அந்த வேரியண்ட்டுடைய டிசைன் ஆக்சுவலி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கேமரா மாடல்லாம் யூஸ்வலாக ரெட்மியுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த மாதிரியான கேமரா மாடல், கலர் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக கொஞ்சம் ஒயிட் கலருக்கான ஒரு வேரியண்ட் அப்படின்றது இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது போக என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுதுன்றது தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ ப்ளஸோட லீக்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ண போகிறாங்க, AMOLED டிஸ்பிளே. பட் ஆனால் இந்த ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 1.5K ரெசல்யூஷன். பட் அந்த 1.5K இருக்கான அந்த ரெசல்யூஷன் தான். பட் ஆனால் கர்வ்டு டிஸ்பிளேவாக இல்லாமல் நார்மல் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட இருக்க போகுது. பட் பீக் பிரைட்னஸ்லாம் 1300 nitsக்கான பிரைட்னஸ் கொடுக்க போகிறாங்க. 300 Hzக்கான டச் ஆம்லெட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இது போக எப்பவும் போல ரெட்மியில் HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டிஸ்பிளேவாக கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்களும் இன்க்ளூட் ஆகி இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக ஸ்பெஷலாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இனிமேல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரப்போகுது. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சைனீஸ் வேரியண்ட்டில். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த வாட்டி Redmi Note 13 Pro வேரியண்ட்டில் இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. 5120 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ கொஞ்சம் 5000லேருந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ பேட்டரி லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஓகே, குட். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் டீசெண்டான ஒரு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இதை பற்றி தான் நிறைய பேர் நம்மகிட்டே கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க, Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ப்ராசஸர். இதை சைனீஸ் வேரியண்ட்டில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியன் வேரியண்ட் நான் சொன்ன மாதிரி Geekbench வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் கோர் மல்டி கோர், ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியன் வேரியண்ட்லையும் Snapdragon 7S Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது. மற்றபடி இந்த 7S Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இது ஒரு புது ப்ராசஸர். ஸோ இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்? ஆக்சுவலி Snapdragon 7 Gen 2 பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி கிடையாது. இது Snapdragon 7 Gen 1 இருக்குல்ல, ஸோ அதே ப்ராசஸர் அதில் ஜஸ்ட் அந்த CPU ஆர்கிடெக்சரை லைட்டாக அப்படி மாற்றி போட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் Snapdragon 7 Gen 1க்கு கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த Snapdragon 7S Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த Redmi Note 13 Pro இருக்கக்கூடிய ப்ராசஸர் நம்ம கொடுக்க போகுது. மற்றபடி இதுவும் 4nm சைஸ்க்கான ப்ராசஸர் தான். அண்ட் இதில் LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா, சாம்சங்கோட HP3 அப்படின்ற அந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பிரைமரி கேமரா நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ப்ரோ ப்ளஸில் கொடுத்த அதே கேமரா தான். இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, ஸோ 3 கேமரா பின்னாடி இருக்க போகுது. அண்ட் 3 பக்கம் ஆஸ் யூஷுவலுக்கான அந்த 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. மற்றபடி கேமராவில் டியூவல் வியூ வீடியோ மோட் மாதிரியான விஷயங்கள் அண்ட் சூப்பர் மோட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க தான் போகுது. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே இருக்க போகுது. இது போக டியூவல் ஸ்பீக்கர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுப்பாங்க. அண்ட் அது போக Android 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனா மார்க்கெட்டில் வரப்போகுது. இந்தியன் மார்க்கெட்லையும் Android 13 வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மற்றபடி MIUI 14க்கான யூஐயோட கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸிங்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி 25லேருந்து 30, ஸோ இந்த செக்மெண்ட்டில் தான் ஆக்சுவலி இதோட ப்ரைஸிங் அப்படின்றது செட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 25,999 அப்படின்ற ப்ரைஸிங்கு 8+128 அப்படின்ற பேஸ் வேரியண்ட், இல்லைனா 8+256GB அப்படின்ற வேரியண்ட்டோட நாம் இந்த Redmi Note 13 Pro இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி சைனீஸ் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி September 21 அடுத்து லான்ச் ஆகுது. ஸோ பார்ப்போம் சைனா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்பெக்கோட கொண்டு வராங்க அப்படின்றது. ஏன்னா சைனீஸ் மார்க்கெட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரைஸிங்கை வச்சு
இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்ப்போம் 21ஆம் தேதி சைனா மார்க்கெட்டில் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு. மற்றபடி இந்தியன் மார்க்கெட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.